ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளிக்கிழங்குல சம்சா செய்ய போகிறோங்க. மைதா மாவு மரவள்ளிக்கிழங்கு ரெண்டு வச்சு சம்சா செய்ய போகிறோங்க. வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. கிழங்கு நல்லா ரவுண்டாக போட்டு அரைஞ்சி தண்ணியில் போட்டு நல்லா கழுவி இந்த கருப்பாக இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு தாங்க வேக வைக்கணும். வேவிச்சு பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. ரவுண்டாக அறுத்து தண்ணியில் போட்டு கழுவிக்கலாங்க. இந்த கருப்பாக இருக்கிற பொக்கெல்லாம் எடுத்துருவோணுங்க. இந்த பொக்கெல்லாம் இதெல்லாம் எடுத்துருவோணுங்க. இதெல்லாம் எடுத்துட்டு தாங்க தண்ணியில் போட்டு கழுவணும். இந்த கருப்போடு போட்டால் கிழங்கு நல்லா கருப்பாக போயிடுங்க. இந்த பொக்கை பூரா எடுத்துட்டு தண்ணியில் போட்டு கழுவணுங்க. இது எடுக்காமல் கழுவுனா வயிறு வலிக்குங்க. சில பேர்த்துக்கு சேராது. இது எடுத்துட்டு தான் கழுவுனா தான் நல்லா இருக்குங்க. அதனால் இந்த தோலெல்லாம் எடுத்துடலாங்க. எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வேக வச்சுக்கலாங்க. அடுப்பில் வச்சு வேக வச்சு மாவாக பிணைஞ்சிக்கலாங்க. கோச்சிட்டு கிழங்கு போட்டுக்கலாங்க வேக வைக்கிறதுக்கு. ஒரு மூடி வச்சு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் எடுத்துக்கலாங்க. ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. பிணைஞ்சாச்சுங்க. சின்ன சின்ன உருண்டையாக ஊற்றி வச்சுக்கலாம். சின்ன சின்ன இந்த அளவுக்கு மாவு நல்லா ஊற்றி வச்சுக்கலாங்க. ஊற்றி கொஞ்ச நேரம் விட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அப்புறம் எடுத்து கிழங்கு வந்த முன்னாடி எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் கட்டையில் தேய்ச்சி மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ போட்டு ரவுண்டாக அடிச்சு தேய்ச்சி வச்சுக்கலாம். கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. மாவாடு நல்லா கிழங்கு வெந்து வந்துருச்சுங்க. இதில் புக்கெல்லாம் நல்லா உரிச்சு கீழே போட்டு உள்ள ஒரு நரம்பு இருக்குங்க. இந்த நரம்பெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு ஆற்றி பிச்சு தனியாக போட்டுக்கலாங்க. இதில் உள்ள இருக்க நரம்பு பூராத்தி எடுத்துடலாங்க. கிழங்கு வெந்து வரல உள்ளுக்குள்ள ஒரு நரம்பு இருக்கு பாருங்க, அதெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்து அதில் போட்டுங்க மாவாட்டு பிணைஞ்சிக்கலாங்க. நல்லா பிணைஞ்சிக்கலாம். இந்த கிழங்க சூடாக இருக்குதுங்க. நல்லா நசுக்கி நல்லா பிணைஞ்சிக்கலாம். சூடோடு பிணைஞ்சா காய் நல்லா மாவாட்டினாலும் இது பிணைமைங்க. கிழங்கு நல்லா மரவள்ளி கிழங்கு நல்லா பிணைஞ்சாச்சு. மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கணும். கையில் மண்டெல்லாம் 1/2 கப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அப்படியே நெய்யை பிணைஞ்சிக்கலாம். மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கலாம். நல்லா நெய்யை போட்டு பிணைஞ்சுங்க. ஒன்று சேர அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. வெல்லமும் கிழங்கு நல்லா சேர்ந்துக்கணும். நல்லா சேர்ந்த மாவு நல்லா இதாக்குங்க. இப்படி போட்டு மடிச்சுக்கலாங்க. மடிச்சு கிழங்குள்ள வச்சுக்கலாங்க. வச்சு சம்சா போட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. மிதமான சூட்டில் வச்சு அப்படியே திருப்பிக்கலாங்க. திருப்பி விட்டு அப்படியே செவந்து வரும்.
நல்லா புஷ் புஷ்னு வரும் பாருங்க. குச்சிவேல மரவள்ளிக்கிழங்கு சம்சா ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க. இது பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்குங்க. நல்லா மொறு 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 மொறுன்னு இருக்குங்க. குச்சிவேல கிழங்குக்கு மண்டை வெல்லம் போட நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.